அண்மை செய்தி. தற்போது தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் ஒரு உத்தரவினை பிறப்பித்திருக்கிறார். அதில் மே மாத இறுதிக்குள் தவேக சார்பு அணி நிர்வாகிகளை நியமிக்க வேண்டும் என்றும் இந்த மாத இறுதிக்குள் கட்சியின் கட்டமைப்பு பணிகள் அனைத்தையும் முடிக்கவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்கி கேட்கலாம். மணிகண்டன் வணக்கம். மேலும் விவரங்கள் என்னென்ன? வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் தான் தமிழக வெற்றி கழகத்துக்கான டார்கெட் என்பது ஏற்கனவே தெரிவித்துள்ள நிலையில இந்த வருடம் மே மாதத்திற்குள்ளாக மாவட்ட மற்றும் ஒன்றிய அளவில் இருக்கக்கூடிய சார்பு அணி நிர்வாகிகளை நியமனம் செய்து முடிக்க வேண்டும் என தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் முக்கிய நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தல வழங்கியிருக்கிறார். மே மாத இறுதிக்குள் கட்சியின் கட்டமைப்பு பணிகள் அனைத்தும் முடிக்க வேண்டும் எனவும் இந்த அறிவுறுத்தல அவர் செய்திருக்கிறார். 6 மாவட்ட செயலாளர்கள் மாநில அளவிலான அணி நிர்வாகிகள் குறித்த அறிவித்த விரைவில் தமிழக வெற்றி கழக தலைவரே அறிவிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மே மாத இறுதியில் அவரின் கடைசி படத்தின் படப்பிடிப்பு முடியவுள்ள நிலையில அதற்கு முன்பாக கட்சியின் கட்டமைப்பு பணிகளை முடிக்க வேண்டும் என தலைவருடைய இது பொதுச் செயலாளர் ஆனந்தம் அறிவித்திருக்கிறார். அந்த அடிப்படையில 3.5 லட்சம் கட்சி பொறுப்புகள் மற்றும் 70,000 பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் என அனைத்து பொறுப்புகளும் இந்த மே மாதத்துக்குள்ள நிறைவு செய்ய வேண்டும் என அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறார். இந்த அறிவுறுத்தல்களை வழங்குவதற்காகத்தான் மாவட்ட செயலாளர்கள் நேரடியாக தலைமை அலுவலகத்திற்கு அழைத்து இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் என்பது நடத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமாக மே மாத இறுதிக்குள்ளாக இன்னும் 1 வாரத்திற்குள்ளாக இந்த ஜனநாயகம் திரைப்படத்துடைய படப்பிடிப்பு நிறைவடைய வைக்கக்கூடிய நிலையில அடுத்த மாதத்திலிருந்து முழு நேர அரசியல்ல தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஈடுபட இருக்கிறார். இந்த நிலையில இந்த மாதத்தின் இறுதிக்குள்ளாக கட்சியினுடைய அனைத்து உச்சட்டமைப்பு நடவடிக்கைகளையும் முடிக்க வேண்டும் என்பதுதான் கட்சி தலைவர் பொதுச் செயலாளர் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளுக்கு கொடுத்திருக்கக்கூடிய உத்தரவாக இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.